வாங்க கேரளா ஸ்பெஷல் நேந்திரக்காய் சிப்ஸ் வீட்டிலே செய்யுதுன்னு பார்க்கலாம். இது பெரிய நேந்திரக்காய் 2 தோல் ஊற்றி ரவுண்டாக இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. எதில் கட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பஜ்ஜி சீவிரம் பாருங்கள், அதிலே ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆயில் நல்லா கொதிக்கணும். 200 ml ஆயில் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஆயில் விருப்பமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா கொதிக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். அப்போ தான் சிப்ஸு கிப்ஸியாக வரும். அப்புறம் ஒட்டாமல் போடணும். இதுமாதிரி ஒட்டாமல் ஒன்று ஒன்றா போட்டுட்டு ஜல்லிகள் வச்சு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு ஒரு பவுலில் 200 ml தண்ணி, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பர்னரை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தண்ணியை ஊற்றணும். ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா உங்கள் மூஞ்சிலே தெளிக்கோங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஊற்றுங்க. உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. இது சின்ன கடாயினால் 7 ஸ்பூன், உங்களுக்கு பெரிய கடாயினா 10 ஸ்பூன், அவ்வளோதாங்க. இது மாதிரி போட்டுட்டு அப்புறம் சலசலப்பில் அடங்கின பிறகு இந்த எண்ணெயெல்லாம் கடக்கதான்னு கொதிக்கும் பாருங்கள். அப்படி கொதிப்பெல்லாம் இறங்கின பிறகு ஸ்லோவாக இருக்கும். அப்போது சிப்ஸு எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் எதுவுமே போட்டு வச்சுக்கோங்க. எண்ணெயெல்லாம் இழுத்துரும். பெருசாக எண்ணெயெல்லாம் இழுக்கல வச்சுக்கோங்களேன். அந்த காயில் நல்லா இருந்துட்டு சிப்ஸு நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுங்க. அப்புறம் மெயின் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் பச்சை கலர் இருக்கிற மாதிரி வாங்கிக்கணும். நேந்திரக்காயை நீங்கள் மஞ்சள் கலர் வாங்குறீங்கன்னா அதுவும் நல்லா தாங்க இருக்குது டேஸ்ட்டு. ஏன்னா நாக்கில் அந்த பல்லில் இருக்கு பாருங்கள், நச்சுன்னு ஒட்டும். மற்றபடி சூப்பராக இருந்துருங்க டிஷ். இதுமாதிரி தொடர்ந்து எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.